இந்த வீடியோவை ஏகப்பட்ட பேர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருக்கீங்க. என்ன வீடியோன்னு பார்ப்போமா? வணக்கம், உங்கள் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமார், கடம்பத்தூர். 2 நாள் முன்னாடி சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ வந்துச்சு. அவருக்கு எவ்வளோ பேர் ஷேர் பண்ணாங்களோ அதே மாதிரி எனக்கும் அந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. அதுக்கான பதில் வீடியோ போடுங்க பிரதர்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சின்னதாக ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவருக்கு எவ்வளோ பேர் அனுப்புகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அத்தனை பேரும் அவர் முட்டாளாப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிறவங்க அது என்ன ஃபால்ட் அட்டன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணி நம்மளை கேட்டிருந்தா நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். ஆனால் அவர் ஒரு டயக்ராம் போட்டு ஒரு 1 மில்லியன், அதாவது 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறது அத்தனை பேரையும் முட்டாளாக்கிறாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு டயக்ராம் தெரிஞ்சால் போடலாம், தெரியாமல் ஒரு டயக்ராம் போட்டிருப்பாரு. அந்த டயக்ராம் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் ஒரு டயக்ராம் போட்டு தரேன். நம்ம எப்படி வேலை செய்கிறோம், அவர் போட்டுக்கிற டயக்ராம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோவும் அவருக்கு ஷேர் பண்ணி விடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா அவர் எப்படி சொல்கிறதுனா, ஒரு டீம் வச்சுக்கின்னு ஒரு எடிட்டை வச்சுக்கின்னு எல்லோரும் ஏமாற்றிடலான்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காரு. ஏமாற்ற முடியாது. அதுக்கான ஒரு தீர்வான ஒரு வீடியோ நம்ம போடுறோம். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அவருக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவருக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணிங்களே, அதே நிறைய பேர் அவருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வந்து இப்படி தான் இருக்கும். ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ். இங்க நடுவில் கனெக்ட் ஆகிறது வந்து பல்ப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இது B1, B2, B3. ஸோ இப்போ நடுவில் இருக்கிறது வந்து நியூட்ரல். ஸோ நார்மலா இந்த ஆருக்கும் நியூட்ரலுக்கும் இடையில, அதே மாதிரி ஒய்க்கும் பிக்கும் நியூட்ரலுக்கும் இடையில கனெக்ஷன் வந்து என்ன ஆகும்? இதுதான் 3 ஃபேஸ் கனெக்ஷன். இந்த நியூட்ரல் வந்து EB மீட்டர்ல இருந்து டேரக்டா வரும். அதே மாதிரி இந்த ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ் மூணுமே வந்து EB மீட்டர்ல இருந்து வரும். இப்போ ஏதோ ஒரு பிரச்சனைனால இந்த EB மீட்டரோட நியூட்ரல் வந்து நம்ம கட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். இப்போ நியூட்ரல் வந்து இங்க வரல. இந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நமக்கு ஒய் ஃபேஸ் இங்க வரல, அந்த மீட்டர் படி ஒய் ஃபேஸ் வரல. ஸோ ஆர் ஃபேஸ் லைவ்ல இருக்கு, பி ஃபேஸும் லைவ்ல இருக்கு. அதுக்கு இடையில 2 பல்பும் வந்து கனெக்ஷன்ல இருக்கு, நியூட்ரல் இல்ல. அப்போ இந்த ஆர் ஃபேஸ் வழியா இந்த 2 பல்பும் வந்து இந்த 2 ஃபேஸுக்கும் இடையில கனெக்ட் ஆகும். நமக்கு தெரியும் 2 ஃபேஸுக்கும் இடையில வோல்டேஜ் வந்து 440 வோல்ட், நம்ம வீட்டுக்கு வரக்கூடியது 220 வோல்ட். அப்போ இந்த வோல்டேஜ் வரல, 440 வோல்ட் இடையில 2 பல்பு சீரியஸா கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றதுனால இது 220 இது 220 ஒர்க் ஆகும். அப்போ நார்மலா ஒர்க் ஆகிற மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனா இங்க மேட்டர் என்னன்னா, இந்த ஆர் ஃபேஸும் வந்து EB மீட்டரோட கனெக்ட் ஆகுது, இந்த பி ஃபேஸும் வந்து EB மீட்டரோட கனெக்ட் ஆகுது. அப்போ இந்த EB மீட்டர்ல இங்க ஒரு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்திருப்பாங்க, இதோட கரண்ட் செக் பண்றதுக்கு இங்க ஒரு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்திருப்பாங்க. இப்போ பல்ப் இங்க ஒரு 100 வாட்ஸ், இங்க ஒரு 100 வாட்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல மொத்தமா 200 வாட்ஸ் தான் லோட். ஆனா இந்த 200 வாட்ஸ் என்ன ஆகும் அப்படினா, இந்த கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ல ஓடும்போது 200 வாட்ஸ் இருக்கும், இங்க ஓடும்போது 200 வாட்ஸ் இருக்கும். அப்போ மொத்தமா 400 வாட்ஸ் அப்படின்ற கணக்கு வருது. அப்போ யூனிட் 2 மடங்கு ஓடும். பட் எக்ஸாக்ட்டா இதே தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவரோட வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது அவர் போட்ட டயக்ராம். EB லேருந்து நியூட்ரல்லேருந்து RYBன்னு போட்டிருந்தாரு. இந்த நியூட்ரல் கட் ஆயிடுச்சுன்னா இது சீரியஸா மாறுதுன்னு சொல்றாருல. இதுதான் அவரோட ஃபாலோவர்ஸை முட்டலாய்க்கிறாருன்னு சொல்றேன். அதாவது ஒரு வீடியோவே போட்டு சம்பாரிச்சவங்களுக்கு வீடியோ போட்டு சம்பாதிக்கலாம்னு நினைச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஆனா அவரை நம்பின ஃபாலோவர்ஸை முட்டலாய்க்கிறாரு. இதுதான் நாங்க எலக்ட்ரிஷியன் அனுபவத்துல கத்துக்குன்னு பண்றது. இதுதான் EB பாக்ஸ்ல இருந்து பி ஸ்கொயர் வச்சிருப்போம். பி ஸ்கொயர்ல இருந்து MCB பாக்ஸுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பீஸுக்கா போவோம். அவர் சொன்னார்ல, B1, B2, B3 இந்த மாதிரி தான் போவோம். அப்ப நாங்க இந்த B1, B2 இருக்குல்ல, B1, B2, BT3 இருக்குல்ல, இதுக்கே நாங்க சுவிட்ச் வச்சிருப்போம். கரெக்டா? அப்ப எல்லா சுவிட்சும் ஆஃப்ல தான் இருக்கும். அவர் சொல்ற மாதிரி இங்க நியூட்ரல் கட் ஆனா 440 ஆகும் சொல்லுவேன், இங்க பி ஸ்கொயர் கட் ஆயிடும். அவர் சொல்ற மாதிரி இந்த சீரியஸா ஓடுற வாய்ப்பே இல்லை. இந்த வீடியோ 3 நிமிஷத்துக்கு மேல போயிடுச்சு. இதுக்கப்புறம் போட்டாலும் ஃபுல்லா பார்க்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கிளியரா வேணும்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் வீடியோ எடுத்து போடுறேன். நன்றி, வணக்கம். மறக்காம இந்த வீடியோ அவருக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க.